கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. சிலுவையினால் உழைத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்தில் உங்களை யாவரையும் நான் சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் தியானம் பண்ணியிருக்கிறோம். ஒரு விஷய தலைகளை தாழ்த்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, மனுஷ முகத்தை பார்க்கிறான். நீ ஒருவர் இருத்துள்ள கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாத்தையும் அறிந்திருக்க சுவாமி. இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை தியானிக்கலை அடியனை மரத்து நீர் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாட்களும் கூட கவலைப்படாதே, இயேசு உன்னை கைவிட மாட்டார் என்ற தலைப்பில் நாம் ஒரு வசனத்தை நான் பார்க்க போகிறோம். கலங்காதீங்க, இதை குறித்து நம்ம நினைச்ச வேண்டாம், கலங்க வேண்டாம். இயேசு நம்மளை ஒருபோது நினைச்ச மாட்டார், நம்ம ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அவர் நமக்காக கல்வரிசைகளில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒவ்வொரு சட்டத்தை அவர் நமக்காக சென்றிருக்கிறார். பாருங்கள், ஆழமான காயங்கள், எவ்வளவு நிந்தையான வார்த்தைகள், அவமானங்கள், எல்லா சிலுவை பாடுகளும் அவர் யாருக்காக சுமந்தார் பாருங்கள், நமக்காக. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே அவர் நம்ம மேலே எவ்வளோ பெரிய ஒரு அன்பு வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. சிலுவையில் அந்தளவுக்கு அவர் அகோர பயங்கரமான பாடுகள் பட்டதை உலகமே அறிந்திருக்கிறது. எல்லாம் எதற்காக? நமக்காக. உலகப்பிரகான ஒரு தகப்பன் பாருங்கள், எவ்வளவோ கூலிகளை பார்க்குறாங்க, கஷ்டப்பட்டு பாருங்கள், காடுகள் மலைகளில் வேலை செய்கிறாங்க. அதுபோல் கொத்தனார் கூட இன்றைக்கி கட்டிட வேலைலாம் பார்க்கவங்க பாருங்கள், ரொம்ப கடினமான கல், அதேமாதிரி எறும்பு, பயங்கரமான இதில் வேலைகள்லாம் செய்கிறாங்க. காலில் விழுந்தாலும் சரி, கையில் விழுந்தாலும் சரி, எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் மறுபடியும் அவங்க வேலைக்கு தான் போகிறாங்க. காரணம் என்ன? பிள்ளைங்களை பார்க்கணுமே. நம்ம தான் படிக்கலை, இவ்வளோ கஷ்டப்படுறோம், வெயிலில் கஷ்டப்படுறோம், மலையிலேருந்து வேலை செய்கிறோம், எவ்வளோ படிப்பறிவு இல்லாதனால அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடக்கிறோம். ஆனால் என் பிள்ளைங்க அந்த கஷ்டத்தை படக்கூடாது, அவங்க நல்லா படிக்கணும், நினச்சதை படிக்கணுங்கிறதுக்காக அவங்க பாருங்கள், உலகப்புறான தகப்பன் இவ்வளோதான் காயப்பட்டிருந்தாலும் சரி, அந்த காயத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு தன் பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு வேணக்கூடிய எல்லா விதமான தின்பண்டங்கள் என்னென்ன அவங்க கேட்குறாங்களோ அதை எல்லாத்தையும் கொடுத்து, நீ நல்லா படிடா, நீ நல்லா படிடா அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் தான் சகித்து கொண்டு பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் அவங்க சுமக்கிறாங்க. அதே போல் தான் ஒரு உலகப்பிரகாரமான ஒரு தகப்பனே எல்லா விதமான பாடுகள், துக்கங்கள் எல்லாத்தையும் தான் சுமந்து கொண்டு தன் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா வரணுங்கிறதுக்காக அவ்வளோ பாடுகளை சகிக்கும் போது, அதை விட வெளியேறப்பட்ட நம் தகப்பன் ஆண்டவர் ரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய வியாதிகள் எல்லாம் ஏமலே வரட்டும், என் பிள்ளைங்க வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து கழிவுறணும், அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா தண்டனைகளும் ஏமலே வரட்டும் சொல்லி நமக்காக அவர் அடிக்க கொண்டு போகக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியை போல மௌனமாக கொண்டு போகப்பட்டதை நம்ம பார்க்குறோம். எவ்வளவு காயங்கள் எல்லாத்தையும் யாருக்காக? நமக்காக. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய கவலைகள் எல்லாத்தையும் அவர் எடுத்து போட போகிறார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில் மாத்திரம் இப்படி இருக்குது? எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு துக்கமாக இருக்கிறது? அன்றைக்கி அண்ணால் துக்கத்தோடு கூட இருந்தா அவருடைய துக்கத்தை கத்தர் எவ்வளவு சந்தோஷமாக மாற பண்ணினார் பாருங்க. அதே போல் இன்றைக்கும் உங்களுடைய ஆத்மா துக்கத்தோடு கூட இருக்கலாம். நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், ஆனாலும் கூட என் பிள்ளைடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லையே, என் பிள்ளைங்க இப்படி துன்மார்க்கமாக ஜீவித்து கொண்டு இருக்கிறாங்களே, வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறத, நான் நல்லா இருக்கிறேன், என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இப்படி கஷ்டப்படுறாங்களே, என்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி கலக்கத்தோடு கண்ணீரோடு கூட இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாத, ஒரு நாள் நம்ம ஆண்டவர் நிச்சய மாட்டார், நம்மளை கைவிடவே மாட்டார். வேதம் சொல்கிறது, பிலிப்பியர் 4:6 இப்படியாக சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஒன்றுக்கு என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. வேதம் சொல்கிறது மத்தேயு 6:34, நாளைக்காக கவலைப்படாதீர்கள். மத்தேயு 6:31, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நான் அதுக்காக நீங்கள் நினைச்சாதீங்க, கவலைப்படாங்க. இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி நினைச்சாங்க, தேடுகிறாங்க. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் தெரியலையா, என் பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் தெரியலையா. நான் வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். நம்ம ஆண்டவருக்குரிய காரியங்களை, உண்மையிலோ இலவைகளோ, ஒழுக்கமுள்ள விளைவுகளோ, கற்புள்ள விளைவுகளோ, அன்புள்ள விளைவுகளோ, நற்கீர்த்தி உள்ள விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை சிந்தித்து கொண்டு அவருக்கு பிரியமான நடக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களும் பிள்ளைகளும் கத்தர் பல மடங்கு நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழத்தக்கதாக, சகல ஜனங்களை காட்டிலும் புகழ்ச்சியும் கீர்த்தமாக வாழத்தக்கதாக நிச்சயமாகவே நம்முடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்ம 4 தினத்துக்கு நினைச்ச கூட கவலைப்படக்கூடாது. ஐயோ, சாப்பாடுக்கு நினைச்ச போகிறோம் தெரியலையா, ட்ரெஸ்ஸுக்கு நினைச்ச போகிறோம் தெரியலையா. இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடி தெரிகிறாங்க. இதெல்லாம்
உங்களுக்கு என்ன தேவைங்கிறத எல்லாத்தையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறாராம். ஆகாயத்து பறவை பாருங்கள், விலங்குகளை பாருங்கள், அதே ஆண்டவர் போஷிக்கிறார். அப்போ ஏற்பட்ட ஆண்டவர் அவருடைய சாயலாகவே படைக்கப்பட்ட நம்மளையும் அவர் நிச்சயமாகவே போஷிப்பார். நம்முடைய பிள்ளைகள் அவர் போஷிப்பார். எனவே ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி எதை குறித்து நினைச்ச வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். என் பிள்ளைடைய வாழ்க்கையில் திருமணமே நடக்கவில்லையா, இத்தனை வயசாகிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஒன்றுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லா பாரத்தையும் நினைச்சீங்க யார் மேலே வைங்க, ஆண்டவர் மேலே வைங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஒரு நாள் நம்ம நினைச்ச மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கற்பதில் நினைக்கான்னு ஜெபித்து கொண்டு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். வேதம் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கு நினைச்சாதீங்க, கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் குறித்து நினைச்சிங்க, உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் யாருக்கு மட்டும் தெரியப்படுத்துறீங்க, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அவர் உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்ய போகிறார். நாம் கிடைக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் நிச்சயமாக செய்ய போகிறார். எனவே கலங்காது. இன்றைக்கி அதிகாலையில் எந்திக்கும் போது இந்த வார்த்தை வந்துகிட்டே இருந்தது. நேற்றும் அதேமாதிரி காலையில் இதே வார்த்தை வந்தது, கலங்காத, கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார், நான் அவனை கைவிடவே மாட்டேன், கலங்காத. இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வந்தது. நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை இந்த காரியத்தை குறித்து பாருங்கள். ஆனால் அந்த வார்த்தை வந்துகிட்டே இருந்தது. இதை பேசும்பொழுது இந்த வார்த்தை கலங்காத, நான் உங்களை கைவிடவே மாட்டேன். அதே போல் இதை பார்த்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை அவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். கலங்காதீர்கள், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆனால் யார்கிட்ட நம்ம எல்லாத்தையும் சொல்லணும், ஆண்டோடத்தில் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிக்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். மனுஷன்றமே போய் சொன்னோம்னா அவங்க இன்றைக்கி நம்மகிட்ட நல்லா கேட்டு அங்கே போய் நினைச்சிருவாங்க, பெருசாகிடுவாங்க. இப்போ குடும்பமே பிரிஞ்சு போயிருக்குது. நம்மளை யாராவது சேர்த்து வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருப்பாங்க. நமக்கு யாராவது என் மனைவிட்டு பேச சொல்ல மாட்டாங்களா, என் கணவர்கிட்ட யாராவது பேச என்னை சேர்த்து வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நல்ல காரியத்துக்காக யார்ட்டையாவது சொல்லுவாங்க. அவங்க 1 10 ஆக்கி கடைசியில் நினைச்சிருவாங்க, பெருசாக்கி சேர்த்து வைக்கிறதுக்காக பேச சொன்னால் கடைசியில் பிரித்து வச்சுட்டு போயிடுவாங்க. எத்தனையோ பேர்களை என் வாழ்க்கையிலையும் பார்த்துருக்குறேன். நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஆட்கள் ரொம்ப 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 கம்மி இன்றைக்கி பாருங்கள். ஆனால் ஆண்டவர் ஒருவரே என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொன்னால் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி கதறுதாங்க. ஆனால் அங்கே சேர்த்து வைக்க என்ன இல்லை, ஆளே இல்லை. இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் கிட்டான சூழ்நிலை, எனக்கு இவ்வளோ பணம் தேவை, அவ்வளோ பணம் தேவை, யாராவது உதவி செய்யுன்னு சொல்லும்போது கேட்போம். எல்லா மனிதர்களும் இருந்தால் கூட என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிருவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருவரே நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், அற்புதங்களை செய்வராக இருக்கிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே உங்களுக்கு எதை குறித்து நினைச்சாதீங்க, கவலைப்படாங்க. நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இவர்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு மனுஷனை நம்பாதீங்க. கர்த்தரே நமக்காக நல்ல ஆட்களை அவர் கொடுப்பார். மனிதர்கள் மூலமாக தான் செய்வார். நம்ம யாரெல்லாம் நமக்கு நன்மை செய்வாங்க நினைப்பவங்களோ அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் யாரை கொண்டும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இன்னைக்கு நீங்கள் குடும்பங்களை பிரிந்து போய் நிலைமையில் இருக்கலாம். ஐயோ எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லையே, நான் ஒன்றுமே தப்பு செய்யலை, இதை சொல்லி புரிய வச்சு எங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே நினைக்கலாம். உங்களுக்கு கவலைகள் எல்லாம் ஆண்டவர் மேலே வைத்து விடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்க போகிறார், சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். பிரிவினைகள் எல்லாத்தையும் அகற்றி தெய்வீக சமாதானத்தினால் உங்களை அவர் நிரப்ப போகிறார். எந்த ஜனங்களில் உங்களுக்கு வேணும்னு சொல்லி பெருமை பாராட்டினாங்களோ, யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ அதே ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்க போகிறார். பிரியமானலே, இன்னைக்கு இதை பார்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனையோடு கூட இருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைங்க. அவர் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையை கிரியை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். நானும் ஆரம்ப நாட்களில் புறமதத்திலேருந்து ஆண்டவர்களை வந்த புதுசில் எத்தனையோ மனிதர்கள் நாடி யாராவது உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி எவ்வளோ இது பண்ணேன். ஆனால் யாருமே என்னுடைய வாழ்க்கையில் அவர் கிண்டல் கேலி பண்ணக்கூடிய ஆட்கள் தான் நிறைய இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட மட்டுமே அதுக்கப்புறம் என் பிரச்சனை சொல்ல ஆரம்பித்தேன். ஆண்டவரே நீர் ஒருவரே நீ புறம்பே தள்ளாத தேவனப்பா, நீர் ஒருவரே அற்புதம் ஆச்சரியமான தேவன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மட்டும் பிடிச்சேன் கெட்டியா. ஆனால் ஆண்டு பாருங்கள், இன்றைக்கி வரைக்கும் என் வாழ்க்கையில் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு நன்மையும் குறைபடாதபடி என்னென்ன அன்னன்னைக்கு தேவையோ. இன்றைக்கி என் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கோம். ஆனாலும் கூட யாராவது ஒரு ஏழைகளுக்கு உதவி தேவைன்னு சொல்லும்போது மனசே கஷ்டமாக இருக்கும். ஆண்டவரே என்ன செய்யணும்னு தெரியலையாப்பா, எனக்கு கூட சரி எப்படியா சாப்பிடாமல் கொள்ளாமல் கிடந்து கூட எப்படியா சமைச்சிடலாம். ஆனால் ஒரு ஏழை இப்படி கேட்குறாங்களே, பிள்ளைக்கு படிப்புக்காக கேட்குறாங்களே, நான் என்ன பண்ண ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது யாரை கொண்டும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக யாராவது ஒருத்தர் பிரதர் இருந்தாங்க, 1000 ரூபாய் அவங்க ஒழித்துக்குன்னு வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக போடுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ ஒரு ஏழைக்கு ஏதாவது ஒரு தேவைங்கும்போது ஆண்டவர் பாருங்கள் அந்த காரியத்தை அற்புதமாக. ஏன்னா நைட்லாம் சில நேரத்தில் தூக்கமே வராது. ஐயோ அவங்க இப்படி படிக்க கெல்ப்பு கேட்டு நம்மளால் அதை வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்க, நான் யார்கிட்ட போய் கேட்பேன், யார்கிட்டயா கேட்டாலும் இவன் ஊழியத்தில் இவனும் காசு கேட்க ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்களே, நான் என்ன ஆண்டவரே சொல்லி நினைப்பேன். ஆனால் ஆண்டு பாருங்கள் சொத்தரத்தோடு ஆண்டவரே இவங்க எப்படியாவது படிக்கணும்பா, இந்த கெல்ப்பு கேட்குறாங்க, அவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் யாரை கொண்டும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில்
பணம் 1000 ரூபா உங்களுக்கு தேவைன்னா அந்த 1000 ரூபா கரெக்டாக வரும். யாரை கொண்டும் அற்புதம் செய்கிறார் பாருங்கள். கர்த்தர் நல்லவர், ஒருபோதும் மாறாத தேவன். ஒருத்தர் படிக்க ஹெல்ப் கேட்டு முடியாதுன்னு சொல்லிட்டா அதை விட ஒரு இது எதுவுமே இல்லை. அந்த அடுத்த வருஷம் வர வரைக்கும் மனசு அது வாதிச்சுக்கிட்டே இருக்கும். ஐயோ நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், சாப்பிட வைக்க அங்கங்கே பெட்ரோல் போட்டு எங்கெங்கெல்லாம் போகிறோம் ஒழித்துக்குன்னு. ஒரு கஷ்டப்பட்டவங்க நமக்கு ஒரு ஹெல்ப் கேட்டு அதை கூட நம்ம செய்யாமல் விட்டுட்டோம்னு சொல்லி அடுத்த வருஷம் வரைக்கும் நினச்சோம் மனசு வாதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அவங்கள படிப்பில் நல்லபடியாக சேர்க்கிற வரைக்கும் மனசு அப்போ தான் ஒரு நிம்மதியாக இருக்கும். எனவே அந்த நாட்களும் கூட என்னுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்தில் அநேக காரியங்கள் குறித்து சில வேலைகளில் சில சின்ன சின்ன கவலைகள் வரும். ஐயோ இவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்களா, இந்த குடும்பம் பிரிஞ்சிருக்குதா, இவங்களுக்கு மேரேஜ் ஆகலையா. என்னுடைய கவலைகள் அப்படி தான். ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு கூட ஆண்டவரே அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா, ஒரு நல்ல செய்தியை கேட்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் குறித்து கவலையோடு ஜெபிப்பது உண்டு. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து சொல்லுவாங்க, பிரதர் கர்த்தர் என் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செஞ்சுருக்காரு பிரதர். நிச்சயமாக ஒரு சிலர் கரெக்டாக ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. சிலர் நான் ஃபோன் பண்ணி கேட்ட பிறகு தான், ஆமாம் பிரதர்மாங்க நீங்கள் கல்யாணம் மட்டும் நடந்துட்டுனா நான் உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுவோம் தெரியுமா திருதர், உங்கள் ஒழித்துக்காங்க அப்படி ஹெல்ப் பண்ணுவோம் பிரதர் அடிமாங்க. சில சொல்லுவாங்க, உங்களுக்கு வெளிநாட்டில் மட்டும் எனக்கு வேலை கிடச்சிட்டு எனக்காக ஜோம் பண்ணுங்கள், வெளிநாட்டில் வேலை கிடச்சிட்டுனா உங்கள் ஒழித்தை தான் பிரதர் நான் தாங்குவேன், ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ஜனங்கள் மாத்திரம் செய்றீங்க, உங்களுக்கு நான் எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குன்னு பாருங்க அடிமாங்க. கடைசியில் வேலை கிடச்சி எத்தனையோ வருஷம் ஆனாலும் நினைச்ச மாட்டாங்க, அப்புறம் கண்டுக்கிடவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயோ எவ்வளோ பெரிய பெரிய ஊழியங்கள்லாம் நிறைய இருக்குது பிரதர் அங்கே கொடுக்குற அடிமாங்க. அதை பற்றிலாம் நான் நினச்ச வேலை கவலைப்படலை. இருந்தாலும் கூட கர்த்தர் நம்ம இது நினைவாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எவ்வளோ தேவையாக இருந்தாலும் சரி, நம்ம ஓரளவு இவங்களுக்கு வேலை கிடச்சுன்னா நம்ம ஒழித்து தாங்குவாங்க உங்களுக்கு, இவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டுன்னு நம்ம ஒழித்து தாங்குவாங்க உங்களுக்கு, இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்துட்டு நம்ம ஒழித்து தாங்குவாங்க சொல்லி எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நோக்கி பார்க்க அவர் யாரை கொண்டும் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். சில சொல்லுவாங்க, கல்யாணம் மட்டும் கூட்டிட்டுனா நீங்கள் தான் பார்த்து கண்டிப்பாக தான் ஜெபம் பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண கூட மறந்துடுவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், வீடு கட்டினோன்னா உங்களை தான் பிரதர் ஃபஸ்ட்டு கூட அடிமாங்க, கட்டின பிறகு என்னை மறந்துடுவாங்க. ஐயோ பெரிய பெரிய ஒளிகாரங்களை கூட்டாலும் உங்களை மறந்துட்டு மறந்துடுவாங்க. ஆனால் நம்முடைய வேலை என்ன, அவங்க கூப்பிடுவாங்க, நம்ம ஒளித்து தாங்குவாங்க, நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. நம்முடைய வேலை அந்த எந்த நேரத்தில் என்ன காரியங்களுக்காக நம்ம கொடுக்குறாங்களோ கொடுக்குற அந்த ஊழியங்களை நான் உண்மையாக ஜெபத்தோடு சோத்திரத்தோடு கண்ணீரோடு கூட நான் விசுவாசத்தோடு கூட அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியம் செய்வார், நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். நீங்கள் மற்றவங்களுக்கான ஜெபம் பண்ணும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் உண்டோ அது எல்லாத்தையும் அவர் அற்புதமாக நடத்துகிறார். எனவே அந்த ஆண்டவர் ஒன்றுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க என்று கர்த்தர் சொல்கிறார். இதை பார்த்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அன்றைக்கி மரியாதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மார்த்தாலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மரியாதை அநேக காரியம் குறித்து கலங்காதபடி தேவையான பங்கை எடுத்துக்கொண்டால். ஆனால் மார்த்தாலே நீ அநேக காரியங்கள் குறித்து என்ன செய்யாய், கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் அப்படின்னு சொல்லி லூக்கா 10:41 ஆண்டவர் சொல்கிறார். மார்த்தாலே நீ அநேக காரியங்கள் குறித்து என்ன செய்ய கவலைப்பட்டுட்டு இருக்கிற, தேவையானது என்ன, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். அதே போல் இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க, ஜெபிங்க, சோத்திரத்தோடு கண்ணீரோடு விசுவாசத்தோடு கூட. ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டுமா, நீங்கள் மட்டும்தான் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும், எந்த பெரிய பெரிய அதிகாரினாலும் பெரிய பெரிய ஆட்களாலும் எதுவுமே நடக்காதுங்கிறது அறிவேன் ஆண்டவரே, நீர் மாத்திரம் தான் எனக்கு இந்த இடத்துல உதவி செய்ய முடியும் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்காக 1000-10,000 தூதர்களை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். நமக்காக யாரை கொண்டும் அற்புதங்கள் செய்ய வல்லமில்லவராக இருக்கிறார். எனவே இன்றைக்கும் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளோடு கூட ஜெபத்தை ஏறடுங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இன்னைக்கு மார்த்தால பார்த்து ஆண்டு சொல்கிறார், நீ அநேக காரியத்துக்கு கவலைப்படுற, இந்த சமையல் பண்ணக்கு ஒத்தாசைக்கு யாரும் வரமாட்டேங்காங்களா, நானே கடந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நீ உலகப்புறான காரியத்தை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற. ஆனால் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அந்த அம்மா நினைச்சிட்டாங்க, பெற்றுக்கொண்டாங்க. அதே போல் இன்னைக்கு நம்மளும் கூட உலகப்பிரகாரமான காரியங்கள் குறித்து கவலைப்பட வேண்டியதான். ஆனால் அது எல்லாத்துலையும் வெளியில் கிடைக்குன்னா தேவ சமத்தில் நம்ம எந்த அளவுக்கு காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை பெரிய காரியங்களை செய்வராக இருக்கிறார். 1 பேதுரு 5:7 இப்படியாக சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறாரா இருக்கிற அப்படின்னா உங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கள் நினைச்சிங்க யார் மேலே வைங்க, ஆண்டு மேலே வச்சுருங்க. இன்றைக்கி நம்மளே சுமந்துட்டு இருக்கக்கூடாது. ஐயோ என் பிள்ளைகளுக்கு நான் நினைச்சேன்னு தெரியலையே, ரசிக்கப்பட மாட்டேங்காங்களே, குடிச்சிட்டு இருக்காங்களே, போதை வசதிகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்களே, ஐயோ ஒரு திருமணம் பண்ணலான்னு பார்த்தா இப்படிப்பட்ட போராட்டமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்மளே அந்த கவலையை சுமக்கக்கூடாது. ஆண்டவரே உங்கள் மீது நான் பாரத்தை வைக்கிறேன்ப்பா, நீர் எங்களுக்காக சிறுவேலை என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும் சொல்லி ஆண்டவர் ரத்தத்தை செஞ்சுனீங்க, எல்லா குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் தயவாக மன்னிங்க, என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக, இன்றைக்கு என் குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாவதாக, ஒரு சமாதானம் உண்டாவதாக, என் குடும்பத்தில் ஒரு திருமணத்தை வாய்க்க பண்ணுங்க, கற்பத்தை நினை கொடுத்து ஆசீர்வதிங்கன்னு சொல்லும்போது, நல்லா என் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக பாருங்கள் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்கள் செய்ய போகிறார். கவலைப்படாதே, இயேசு உங்களை கைவிட மாட்டார் என்ற வார்த்தையின்படியே அவர் அற்புதங்கள் செய்ய போகிறார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே,
இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களை குறித்து கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாமாப்பா. இப்பொழுதும் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக, என் நாமத்தில் நான் எதை கேட்டாலும் இதா மயம்பட முடியாது நான் செய்வேன்னு சொன்னீங்களப்பா. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் அதை பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னீங்களப்பா. இன்றைக்கு இதை பார்த்துக்கொண்ட ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக, திருமண தடைகள் மாறுவதாக, கற்பதன் கனியை பெற்றுக்கொள்வதற்கான எல்லா தடைகளும் மாறுவதாக, குடும்ப பிரிவினைகள் எல்லாம் அகன்று போவதாக, கோர்ட் கேஸ் எல்லாத்தையும் நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறுவதாக, சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். நல்ல வேலைக்காக தொழிலுக்காக ஜபிக்கிற ஓடு வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக, மேல் பிடிப்புக்காக ஜபிக்கிற ஓடு வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக, அநேக காரியங்களை குறித்த கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் எல்லாம் இன்றைக்கு மாறுவதாக, வியாதிகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பா இன்றைக்கு அவருடைய கவலைகள் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றப்படுவதற்காக சோதரிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் அதிக நேரம் காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.